ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா கோபி ரெண்டு பேருமே கோர்ட்ல கூண்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாக்கிய கிட்ட ஜட்ஜ் கேட்குறாங்க, இவர் தானம்மா இதை வேலையே பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியா சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? இல்லை, அவர் அந்த தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாரு, அதனால நான் அவருக்கு கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டு உடனே ஜட்ஜ், ஏமா அது கோர்ட்டுக்கு வர முன்னாடி நீ சொல்ல மாட்டியா? எதுக்காக இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? கோர்ட்டோட வேஸ்டையும் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்டோட வேஸ்டையும் பண்ணிட்டு இருக்கேன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா மன்னிப்பு கேட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம கோபி போயிட்டு பாக்கியா கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் ரொம்பவே பாவமானவன் கிடையாது பாக்கியா, நான் உனக்காக எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோபி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே ராதிகா பாக்கிய கிட்ட உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட ராதிகாவும் கேட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாகவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என் பையனோட நிலைமை என்ன ஆக போகுதோ தெரியலையே நல்லா சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு ஈஸ்வரி இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கோபி வந்துடுறாங்க. கோபியை பார்த்ததுமே ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு, கோபி நீ வந்துட்டு இல்லை, மறுபடியும் வர சொல்லியிருக்காங்களாடா நல்லா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, என்ன வர சொல்லலை, என்ன கோபி சொல்கிறேன்? ஆமாம், பாக்கியம் என் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு எழிலும் அதே மாதிரி இனியவும் போனாங்க. உடனே ஈஸ்வரி, எதுக்காக போயிட்டு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு தேங்க்ஸே நீங்க சொல்லவே கூடாது, அவ பண்ண வேலை அப்படி இப்படி நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காகமா நீங்க பாக்கியாவை திட்டுறீங்க? பாக்கியா ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஆமாண்டா, நீ தான் மெச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாக்கியாவை கண்டபடி திட்டிட்டு போனது. உடனே ராதிகா போயிட்டு பாக்கிய கிட்ட, நீங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்கீங்க, உங்களுடைய அத்தை உங்களை அவ்வளவு அடிக்கிறாங்க, அப்ப கூட பொறுமையாவே நீங்க இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பாக்கியாக்கு சொல்லிவிட, உடனே பாக்கியா அவங்க தான் என் உலகம், எனக்காக பல விஷயத்துல அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் பண்றதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு பாக்கி அங்கிருந்து போனதும் உடனே ராதிகா கிட்ட ஈஸ்வரி என்னுடைய மருமகளை எனக்கு எதிராக திருப்பி விட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.